நம்ம இதிலேயே இருந்தான்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவனுடைய பார்வை, குருவனுடைய பார்வை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கு அடுத்தது ஜென்ரல் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவர் சைக்கலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டை போடுறாங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் பார்ப்போம். மெயினாக இது வந்து கடக ராசிக்கு உள்ளது. அடுத்தது நம்ம புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு பேசிக்காக என்ன குவாலிட்டிஸ் இருக்குது, அதில் 4ஆம் பாதத்திற்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்திற்கு நமக்குன்னு ஒரு சில அட்ராக்ஷன் இருக்கும், நமக்குன்னு ஒரு சில ஈடுபாடு இருக்கும் சார். இந்த உலகத்தில் திரும்பினோடனே பார்த்தோம்னாலே தெரியும், ஆஹா என்ன அழகாக இருக்குப்பா, அது இந்த ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னும். அதே மாதிரி காலை வேலை மாலை வேலை அந்த சந்திரன் சூரியன் உதயம் பார்த்தோம்னா எவ்வளோ அப்படியே ரசித்து நின்றுடுவோம். இப்படியெல்லாம் ரசிக்கக்கூடியது, நமக்கு பிடிச்சதாக இருக்கக்கூடியது அன்னம். பேசிக்காகவே புனர்பூச நட்சத்திரம் தான் ராம